வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிராசரி ஐட்டம்ஸ் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா. இன்று உனது வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் அவ்வாழ்க்கையை நீ விரும்பியபடி மாற்றி அமைக்க ஒரு சிறந்த கருவியை உனக்கு கூறட்டுமா? அக்கருவி உனக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடியது. அது உனக்குள்ளேயே மறைந்திருப்பது. அதுதான் உனது தன்னம்பிக்கை. இவ்வுலகில் பணம் இல்லாமல், உதவி இல்லாமல், பெரும் அறிவில்லாமல், உடலில் முழுமையான ஆரோக்கியம் இல்லாமல் சாதித்த மனிதர்கள் பல ஆயிரம் பேர் உள்ளார்கள். ஆனால் இங்கு தன்னம்பிக்கை இல்லாமல் சாதித்த ஒரு மனிதனை நீ காண முடியாது. ஏனெனில் வெற்றியாளர்களின் முதல் மூலதனமே இத்தன்னம்பிக்கை தான். அதுதான் அவர்களை பல தடைகளையும் சோதனைகளையும் தாண்டி ஒரு வெற்றியாளனாக மாற்றுகிறது. அவர்கள் கேட்ட அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறது. இருந்தாலும் இத்தன்னம்பிக்கையை இன்றிருக்கும் மனிதர்களிடம் காண்பது மிக அரிதாகவே உள்ளது. இன்றிருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் தன் மீதும் தனது உழைப்பின் மீதும் நம்பிக்கையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். தனக்கு வெற்றியை தரும் ஒரு முயற்சியை, தான் விரும்பும் ஓர் வாழ்க்கையை வாழ தைரியமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முயற்சியில் தவறு செய்வதையோ தோற்று போவதையோ பெரும் அவமானமாக நினைக்கிறார்கள். இதில் அவர்களது தவறு எதுவுமே இல்லை. அவர்கள் வளர்ந்த உலகமும் சூழலும் அவர்களுக்கு அதையே போதித்தன. சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுக்காது யாரோ போட்டு தந்த கோட்டின் மீதே நடந்து வர அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அப்பழக்கத்தை உடைத்து தனக்கான சுயமான ஒரு முடிவை எடுக்க அவர்களிடம் தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. எனவே அவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர் உலகத்தினுள் ஓர் திருப்தியற்ற வாழ்வை வாழ்ந்து இறந்தும் போகிறார்கள். ஆனால் சில மனிதர்கள் இதற்கு விதிவிலக்கானவர்கள். அவர்கள் எப்போதும் உண்மையை தேடுபவர்களாக இருப்பார்கள். இதுதான் உனது வெற்றிக்கான ஒரே பாதை என இவ்வுலகம் தனக்கு காட்டி தந்த பாதையையும் தாண்டி அவர்கள் சிந்திப்பார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லைகளையும் தாண்டி பயணிப்பார்கள். அப்பயணத்தில் தோன்றும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் தைரியமாக எதிர்கொள்வார்கள். விடாமுயற்சியோடு தனது பாதையில் போராடி ஒரு நாள் தான் விரும்பிய வெற்றியை அடைந்து கொள்வார்கள். அது அம்மனிதர்களுக்கு மட்டும் எவ்வாறு சாத்தியமானது? அம்மனிதர்களினுள்ளே எப்போதும் ஒரு மிருகம் வெற்றிக்கான பசியோடு உருமிக் கொண்டிருக்கும். அது தனது வேட்டைக்காக காத்து கொண்டிருக்கும். ஒரு மகத்துவமான வெற்றியினால் மட்டுமே அம்மிருகத்தின் பசியை போக்க முடியும். அவ்வெற்றி அதற்கு கிடைக்கும் வரை அது ஆக்ரோஷமாக போராடும். அதை நோக்கி எத்தனை பெரிய தடைகளை தூக்கி வீசினாலும் அத்தடைகள் அனைத்தையும் தாண்டி அது முன்னேறிக் கொண்டே இருக்கும், போராடி கொண்டே இருக்கும். இவ்வுலகில் உள்ள எதனாலும் அம்மிருகத்தின் ஆக்ரோஷத்தை தாக்குப்பிடிக்க முடியாது. அது தன் இலக்கினை அடைவதை தடுத்து நிறுத்த முடியாது. அம்மிருகம் எந்த மனிதனிடம் இருக்கிறதோ அம்மனிதனது வெற்றி உறுதியானது. நண்பா, வாழ்வில் நீ வெற்றியடைய விரும்பினால் உன்னுள் இருக்கும் அம்மிருகத்தை கொஞ்சம் தட்டி எழுப்பு. உன்னால் நிச்சயம் வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கையை அம்மிருகத்துக்கு கொடு. அவ்வெற்றியினால் உனக்கு கிடைக்க போகும் நன்மைகளை அதற்கு கூறு. அந்த ஆசையை அதன் மனதில் கடுமையாக விதைக்க தொடங்கு. அதன் பிறகு உன்னுள் இருக்கும் அந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ரோஷமாக மாறும். தனக்கு வெற்றி வேண்டும் என விடாப்பிடியாக அது நிற்கும். அதன் பிறகு நீ நினைத்தாலும் உனது வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. If you found this video insightful, don't forget to hit the like button, share your thoughts in the comments and subscribe for more inspiring content. Thank you for watching.